वरहमतुल्लाहि व बरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वहुस्सी इलैकि बिजिज़इन नख़ला तुसाबित अलैकि रुतबन जनिया। பேரித்த மரத்தின் கிளையை பிடித்து நீங்கள் உலுக்குங்கள், உங்களுக்கு கனிந்த பழம் உதிர்ந்து விடும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் சூராவின் 25வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. பிரசவ நேரத்தில் பிரசவ வலியால் துடிக்கின்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீரை அல்லாஹ் தஆலா ஒரு கராமத்தாக ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதன் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நெருக்கம் பெற்ற வலியுல்லாவாக விஷயத்தை கடந்த வார தஃசீரிலே நாம் விரிவாக பகிர்ந்து கொண்டோம். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பாடத்தை தருகிறார். இந்த வசனத்துடைய நேரடியான விளக்கம் என்ன என்பதை கடந்த வாரம் பகிர்ந்து கொண்டோம். அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பாடம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, பேரித்த மரத்தினுடைய அடியில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா காய்க்காத அந்த மரத்திலே பழங்களை காய்க்க வைத்தார், கனிய வைத்தார். இது கராமத் என்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த மரம் காய்ப்பதும் கனி கொடுப்பதும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகத்தான் என்பதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பழம் தேவைப்படுகின்ற நேரமெல்லாம் பழத்தை அவர்கள் நாடும் பொழுதெல்லாம் தானாக விழுந்திருக்கலாம். பழம் வேண்டும், பசிக்கிறது, சாப்பிட வேண்டும், அதற்காக பேரித்த பழம் வேண்டும் என்று அவர் நாடும் பொழுதே அந்த பழம் தானாக உதிர்ந்திருக்கலாம். அப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்யவில்லை. ஆனா அல்லாஹ் நாடி இருந்தால் செய்து கொடுக்க முடியும். எவ்வாறு சுவனவாசிகள் சொர்க்கத்தில் ஆசைப்பட்டதும் கிடைக்கும், அவர்கள் எதை கேட்கின்றார்களோ அதுவும் கிடைக்கும். எதை மனதிலே நினைக்கின்றார்களோ ஆசைப்படுகின்றார்களோ அதுவும் கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தகி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன். சொர்க்கத்துடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்கள் மனம் விரும்பியதும் கிடைக்கும், நீங்கள் வாய்விட்டு கேட்டதும் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். இது மன்னிப்பாளராகிய கருணையாளராகிய அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் ஆசைப்பட்டதும் கிடைக்குமே, அதுபோன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்ததும் கிடைக்கின்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த பழங்களை உதிர்க்க வைத்திருக்கலாம், தானாக உதிர செய்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல், உங்களுக்கு பழம் தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் எழுந்து அந்த மரத்தினுடைய கிளையை பிடித்து உலுக்குங்கள், அது உதிரும் என்று அல்லாஹ் தஆலா உலுக்க சொல்கிறார். அப்படி அவர் சொன்னதின் மூலமாக வஹுஸ்ஸி இலைக்கி பிஜதியின் நஹ்லா, மரத்தின் கிளையை பிடித்து நீங்கள் உலுக்குங்கள் என்று அல்லாஹ் அந்த கிளையை பிடித்து உலுக்க சொல்வதன் மூலமாக, இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற பாடம். அல்லாஹ் நமக்காக ரிஸ்கை முடிவு செய்து விட்டார். ஒமாவின் தாக்கத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியாக இருந்தாலும், ஜீவன் என்று எது இருந்தாலும், அது மிகச்சிறிய ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, அல்லது மிக பிரம்மாண்டமான ஒரு யானையாக இருந்தாலும், கடலிலே வாழ்கின்ற திமிங்கலமாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கான ரிஸ்க் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். ரிஸ்க் என்பது நம்முடைய வாழ்வாதாரம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றாலும், உலகில் அந்த ரிஸ்கை அடைவதற்காக நாம் ஏதாவது ஒரு வகையில் உழைக்க வேண்டும், அந்த உழைப்பு அவசியம் என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்துகின்றார்.
அதாவது நமக்காக எழுதப்பட்ட ரிசுக்கை நாம் உழைப்பின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதியை அல்லாஹ் உலகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த உழைத்து பெற வேண்டும் என்ற நியதி என்பது இல்லை என்றால் உலகம் இயங்காமலே போய்விடும். உலகத்தில் இயக்கம் ஏற்பட உலகத்தின் இயக்கம் என்பது ரிசுக்கை உழைத்து தேடி பெற வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்ற அடிப்படையில் உலகம் இயங்குகிறது. எல்லோருக்குமே அவர்களுக்கு எழுதப்பட்ட ரிசுக் என்பது அவருடைய வீட்டின் கூரையை தீர்த்துக் கொண்டு தானாக இறக்கமே ஆனார். பனி இஸ்ராயேலுக்கு மண்ணு சல்வா என்ற சுத்தத்து உணவு இறங்கியது. அதே போன்று ஒவ்வொரு நாளும் நமக்கான ரிசுக்கு இறக்குமே ஆனால் இந்த உலகத்தில் ஃபேன் ஓடாது, லைட் எரியாது, பஸ் ஓடாது, ரயில் ஓடாது, டீக்கடை நடக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே நமக்கு இறங்குகிறது என்ற காரணத்தால நம்ம ஏன் உழைக்கணும், நம்ம ஏன் ஓடணும், நாம ஏன் கண்டுபிடிக்கணும், நாம ஏன் ஏற்கணும், நாம ஏன் தேடணும் அப்படிங்கிற நிறைவு வரும் பொழுது எல்லாம் அப்படியே இருக்கும். எந்த முன்னேற்றமும் இருக்காது. விமானம் இருக்காது, ரயில் இருக்காது, ராக்கெட் இருக்காது, மின்சாரம் இருக்காது, தேவையான நவீன கண்டுபிடிப்புகள் என்று எதுவுமே இருக்காது. ஆனால் அல்லாஹ் தஆலா ரிஸ்க்குக்காக நீ ஓடி உழைத்து அதனை தேடு என்ற நியதியை உருவாக்கிய காரணத்தால் மனிதன் அதற்காக வேண்டி உழைக்க உழைக்க உலகத்தினுடைய இயக்கம் மட்டுமல்ல, உலகம் இயக்குவது மிக வேகமாக, உலகத்தினுடைய இயக்கம் கூட நவீனமயமாக மாறிக்கொண்டிருப்பது அந்த நியதியின் அடிப்படையில் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உழைப்பதால் ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குல் என்ற நம்பிக்கை போய்விட்டது என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. அதுக்கு எதிராக இருக்கிறது. நமக்கான ரிஸ்க் அல்லாஹ் எழுதிட்டாங்க, நாமே உழைக்கணும். எனவே உழைப்பது என்பது தவக்குல் என்ற நம்பிக்கைக்கு எதிரானது அப்படின்னு நாம விளக்கிடக் கூடாது. மாறாக எனக்கான ரிஸ்க் எழுதப்பட்டது, எனக்கு நிச்சயம் கிடைக்கும், நான் தேடுவதால் நிச்சயம் அது எனக்கு கிடைக்கும். எனவே அதை நான் ஹலாலான வழியில் தான் தேடுவேன், ஹலாலான வழியில் தான் தேடுவேன். அது தாமதமாக கிடைத்தாலும் சரி, அளவில் குறைவாக கிடைத்தாலும் சரி, எனக்கான ரிஸ்க் எழுதப்பட்டதுதான் கிடைக்கும். எனவே நான் நேரிய சரியான வழியில் மட்டுமே தேடுவேன் என்ற நம்பிக்கையோடு தேடுவதே தவக்குல். ஹராமான முறையில் நான் தேட மாட்டேன். அது மிக விரைவாக கிடைத்தாலும் மிக அதிகமாக கிடைத்தாலும் சரி, நான் அதில் தேட மாட்டேன் என்ற ஒரு எண்ணம் இருப்பதுதான் தவறு. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லுகிறார்கள். லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுக்கும் அத்-தய்ர். நீங்கள் அல்லாஹ்வின் மீது முறையான நம்பிக்கை வைத்திருந்தால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போல உங்களுக்கு அவன் உணவளிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நபியவர்கள் நினைத்திருந்தா இப்படி சொல்லியிருக்கலாம், நீங்க அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருந்தா அவன் உங்களுக்கு உணவளிப்பான் மட்டும் சொல்லியிருந்தா நம்ம தேடி போகவே கூடாது என்று அர்த்தமாயிடும். ரிஸ்க் தேடி நம்ம போகவே கூடாது, ரிஸ்க் நம்ம தேடி வரும், அதான் எழுதியாச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் சொல்லும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, பறவைகளுக்கு உணவளிப்பதை போல உங்களுக்கும் உணவளிப்பான். அப்ப அந்த ஒரு ஓமானத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த ஓமானத்தின் மூலமாக, உவமை மூலமாக நபி அவர்கள் சொல்ல விரும்புவது, பறவைகள் தங்கள் கூடுகளிலேயே இருந்து கொண்டு தங்களுக்கான ரிஸ்கை பெறுவதில்லை. காலை அடைந்ததும் அதிகாலையில் ரிஸ்கை தேடி பயணிக்கின்றன, மாலையில் வயது நிரப்பி அவைகள் திரும்பி வருகின்றன. அப்படி என்றால் ரிஸ்கை தேடுதல் பறவையுடைய இயல்பும், அதே போன்று ரிஸ்கை நீங்களும் தேட வேண்டும். தேடுதல் உழைத்தல் என்பதை இங்கே நபி அவர்கள் நமக்கு உணர்த்த விரும்புகிறார்கள். அதே சமயத்தில் பறவை நம்பிக்கையோடு செல்கிறது, என்னுடைய ரப்பு எனக்கான ராசிக்காக இருக்கிறார், எனவே எனக்கான ரிஸ்க் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு புறப்படுகிறது. அதே போன்று நீங்களும் நாமும் என்னுடைய ரப்பு என்னுடைய ராசிக்காக இருக்கிறார், எனக்கான ரிஸ்க் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாமும் புறப்பட வேண்டும். உங்களுக்கும் இருக்க வேண்டும்.
நீங்கள் தேடுங்கள், அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உழைக்க செல்லுங்கள். தமது ஹிமாசா காலையிலே வெறும் வயிற்றோடு புறப்படுகின்றன, கரூஹு பித்தானா மாலையில் வயிறு நிரப்பி அவைகள் திருப்பி வருகின்றன. உழைப்பது என்பது தமக்குள் என்ற இறை சார்ந்த நம்பிக்கைக்கு எதிரானது அல்ல. மாறாக நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உழைப்பது என் பொறுப்பும், ரிசுக்கை தருவது என் இறைவனுடைய கடமை. அதே நேரத்தில் உழைப்பு எனக்கு ராசிக்கு அல்ல, எனக்கு ரிசுக்கை தரக்கூடியதல்ல. உழைப்பு என்பது ஒரு சபபு, ஒரு காரணம் மட்டுமே. ஆனால் ராசிக் அல்லாஹ்வாக இருக்கிறார். எனவே அல்லாஹ் என்னுடைய ராசிக், எனக்கான ரிசுக்குக்கு பொறுப்பாளர் என்பதால் அவர் என்னை தேட சொல்கிறார். நான் அதை ஹலாலான வழியில் மட்டுமே தேடுவேன். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர்தான் தவக்குள் உள்ளவர். முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவராக அவர் இருக்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கா. எந்த ஒரு ஜீவராசி, உதாரணத்திற்கு எந்த ஒரு மனிதனும் அவனுக்காக எழுதப்பட்ட ரிஸ்கை அவர் பூர்த்தி செய்யாமல் மரணிக்கவே மாட்டார். நமக்கு எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ரிஸ்கை நம்ம முழுசா இந்த உலகத்துல அடைந்தால் மட்டுமே நமக்கான மரணம் வரும். அதனால நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், உப்பும் தண்ணியும் கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் இந்த உடலை விட்டு உயிர் போகாது, எழுதிக்கிட்டே கிடக்கும், போகாதாங்க, இப்ப போயிடும் அப்படின்லாம் எதிர்பார்த்து நம்பிக்கையோட நம்ம வந்திருக்கோம். டாக்டர் கூட சொல்லிடுவார் 2 மணி நேரம் தாங்குவோம் என்று. ஆனா 2 வருஷத்துக்கு மேலேயே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, உப்பும் தண்ணியும் ஒரு விடலை மிச்சம் இருந்தாலும் அந்த உயிர் உடலை விட்டு வெளியில போகாது என்று பெரியவங்க சொன்னாங்களே, அது இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சு சொன்ன ஒரு வார்த்தை தான். நபி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், உங்களுக்கான ரிஸ்கை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். அலா, அப்படி இருக்கும் பொழுதே பத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க. வஜிவலுஃபின் தரபி, அந்த ரிஸ்கை தேடுவதில் அழகிய முறையை தேர்வு செய்யுங்க. ஹலாலான நேரிய முறையை நீங்கள் தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு எழுதப்பட்டது கிடைக்கத்தான் போகுது, அது அலையாம நீங்க மொத்தா போறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நல்ல விதமாக தேடுங்கள், ஹலாலான முறையில் தேடுங்கள். ரிஸ்கின் தாமதம் என்பது, ரிஸ்க் வருவதற்கு கிடைப்பதற்கு தாமதமாகுது என்பது, உதாரணத்துக்கு காலையில சில வியாபாரிகளை பார்க்கிறோம். சில வியாபாரிகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அவர் கொண்டு வந்த பொழுது அவ்வளவு பரபரப்பா இருக்கும், அவ்வளவு வேகமா இருக்கும். அவருக்கு சந்தோஷம், அவரை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். சில பேரை பார்க்கும்போது காலையில வந்தவரே மாலை மதியம் வரைக்கும் எதுவுமே வித்துருக்காரு. அவர் உதவெல்லாம் காஞ்சிருக்கும், ஒரு சாயா குடிக்க கூட அவருக்கு மனசு இருக்காது, ஒன்றும் விற்கலையா. எப்படி சாயா குடிக்க? சாயாவே குடிக்க மனசு இல்லாதவர் சாப்பிட்டுருப்பாரா காலையில? அப்ப அவருக்கான ரிஸ்க்கு அங்கு கிடைப்பது ஒரு தாமதம் ஏற்படுகிறது. காலையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா எதுவுமே விற்கல. அவருக்கான ரிஸ்க் என்பது அன்றைக்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. இது போன்று உங்களுக்கு ரிஸ்க் உங்களை தேடி வருவதில்லை, அல்லது நீங்கள் தேடி செல்வதில்லை. உங்களுக்கு தாமதம் ஏற்படும் பொழுது அந்த தாமதம் என்பது உங்களை தவறான முறையில் பொருளீட்டுவதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். ஹராமான முறையில ரொம்ப சீக்கிரம் சம்பாதிக்கலாம், ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கலாம். அப்ப நீங்க ஹலால தேடி போகும்போது சிரமப்பட வேண்டியிருக்குன்னு நினைச்சு இதை விட்டுலாமா என்று நீங்கள் யோசித்து விடாதீர்கள். அது ஒரு சோதனை மாதிரி. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பாவம் என்று எதை சொன்னாரோ அந்த வழியில தேட நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். அல்லாஹ்விடம் உள்ளதை
அவனுக்கு வழிபடுவதன் மூலமாக மட்டும்தான் நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். மிஷ்காத் என்ற கிதாபில் 452வது பக்கத்துல இந்த ஹதீஸ் வருகிறது. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, ரிஸ்க் என்பதை எப்படி அடையலாம்? ஹலால் ஹராம் ரெண்டு வழியிலே இருக்கு. ஆனா அல்லாஹ்விடம் உள்ளது என்று நபி அவர்கள் சொல்வது அந்த ரிஸ்கினால் ஏற்படுகின்ற பரக்கத். ரிஸ்கினால் ஏற்படுகின்ற பரக்கத் இருக்கிற அது அல்லாஹ்வுக்கு வழிபட்டு தான் அடைய முடியுமே தவிர அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு அடைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஒரு அருமையான நம்முடைய மனசுல எப்போதும் தக்க வைக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். அவரை பார்த்து இவ்வளவு சொகுசான வாழ்க்கை, அவரை மாதிரி நாமளும் தொழில் செய்ய ஆரம்பிக்கலாமா என்று நாம யோசித்து விடக்கூடாது. அவரை அதுக்காக நாமளும் அந்த வழியில போயிடக்கூடாது, போய்விட வேண்டாம் என்ற ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கை செய்யும். ஒரு காலத்துல கடினமான உழைப்பு இருந்தது, ஆனா அதற்கான ஊதியம் ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருந்தது, அந்த ரிஸ்க்ல பறக்கத்து வந்துச்சு. ஏனென்றால் கடினமான உழைப்பு சம்பாதிக்கிறவர் சரியான வழியில தான் சம்பாதிப்பார். கடின உழைப்பும் ஆனா அதற்கான கூலி என்பது மிக குறைவும். வாழ்க்கையில நிம்மதி இருந்துச்சு, அந்த சம்பாத்தியத்துல ஒரு பறக்கத்து இருந்துச்சு. இன்னைக்கு நாம சில பேரை பார்க்கிறோம். நான் ஒரு சில நாட்கள்ல நான் ஒரு நபரை பார்த்திருக்கேன், நீங்க கூட பார்த்திருக்கேன். பெரிய கட்டில், ரெண்டு பேரும் படுக்கிற மாதிரி உள்ள அந்த டபுள் கட்டில், மரக்கட்டில், ஒரு ஆள் தலையில தூக்கி வச்சுக்கிட்டே வருவார் தெரியல, நீங்கள் பார்த்திருக்கலாம். அதை விருப்பதற்காக அவர் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடப்பார். கட்டில எல்லாம் தூக்கிட்டு வந்தோடனே விற்கிற பொருள் கிடையாது. ஏன்னா அது 15,000 20,000 விலை உள்ள பொருள் வந்து அதை உடனே நம்ம பார்த்த உடனே வாங்கிட்டு போற பொருள் அல்ல. கத்திரிக்காய் தக்காளி கிடையாது. நமக்கு என்ன ஒரு யோசனை, பல முறை அதை யோசிச்சு பார்ப்பேன். தனியா உட்கார்ந்து ரெண்டு கையால இப்படியே தூக்கிட்டே போற, எவ்வளவு நேரம் இந்த கையை வச்சிருக்கிறாரோ அவ்வளவு நேரம் அந்த கை வந்து அவருக்கு குடைச்சல் கொடுக்கும். காலையில இருந்து வீட்டுல இருந்து அதை தூக்கிட்டு கிளம்புறவரை மதிய வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு வைங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை தெரியுமா? அது எப்படியும் வித்துட்டா அதுல நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவர் காலையில இருந்து தலையில வச்சுக்கிட்டு அந்த பொருளை கீழே இறக்க வேண்டும் என்றாலும் ஒரு ஆள் உதவி வேணும், அது மறுபடியும் ஏற்ற வேண்டும் என்றாலும் ஒரு ஆள் உதவி வேணும். இது ஒரு கடினமான உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனாலும் அவர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறார். ரிஸ்க் தேடி கடினமான உழைப்பாக இருந்தாலும் நாம் நேரிய வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு செல்கிறார. அந்த மனுஷரை பார்க்கும்போது அவர் மேல் நமக்கு ஒரு பரிதாபம் வரும். அதே நேரத்துல நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தாலும் தெரியுங்களா, எந்த கஷ்டம் இல்லாம எந்த வேலையும் செஞ்சாம நமக்கான ரிஸ்க் அல்லாஹ் தஆலா நமக்கு எளிதாக்கி தந்திருக்கிறானே அப்படின்ற மன நிறைவோட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு வரும். இப்படி கடந்த காலத்துல கூட எல்லாருக்குமே கடின உழைப்பு இருக்குது. ஆனா அதற்கான சம்பளம் என்பது வெகுமானம் என்பது குறைவுதான் என்றாலும் அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில 2 விஷயத்தை கொடுத்தான். ஒன்று நிம்மதியை கொடுத்தான், இரண்டாவது அது பெரிய குடும்பமா இருந்தாலும் போடும் என்ற பறக்கத்தை கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் அந்த கடின உழைப்ப தவறான வழியில் சம்பாதித்ததை, தவறான வழியில் வந்ததை உடனே ஒட்டாது அப்படிங்கிற ஒரு உணர்வை அல்லாஹ் தந்திருந்தான். மார்க்கத்தை பத்தி எல்லாம் ரொம்ப அவங்க படிச்சிருக்கல, மார்க்கத்தை பத்தி ரொம்ப அவங்க தெரிஞ்சிருக்கல. இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி விரலுக்குள் உள்ள கைக்குள்ள நம்ம மார்க்கத்தினுடைய அத்தனை விஷயங்களும் வந்து நிக்கிறது. ஆனா தவறான வழியில சம்பாதிச்சு நம்ம உடம்புல ஒட்டாது என்று மட்டும் அவர்கள் உணர்ந்திருந்தார். இப்பொழுது ஒரு கதையில பார்த்த ஒரு விஷயம், ஒரு பாட்டி பழம் விற்பான், வாழைப்பழம். அப்ப ஒருத்தர் வந்து கேட்பாரு, பாட்டி பழம் என்ன விலை அப்படின்னு. அந்த பாட்டி சொல்லுவாங்க 2 ரூபாய்க்கு 3 பழம், 2 ரூபாய்க்கு 3 பழம். அப்ப இவன் கேட்பான், ஏன் 3 ரூபாய்க்கு 2 பழம் தரமாட்டீங்களா அப்படின்னு. நல்ல கவனிக்கணும், 2 ரூபாய்க்கு 3 பழம் அவன் சொல்லுவான் விக்கிறவா. இவன் என்ன கேட்பான்னா, ஏன் 3
ரூபாய்க்கு 2 பழம் தர மாட்டீங்களா அப்படின்னு. உடனே அந்த பாட்டி அப்படியெல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்றோம். அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவனை கூப்பிட்டு, எப்பா 2 ரூபாய்க்கு நான் 3 பழம் தரேங்க, அதை வாங்கிட்டு போகாம நீ 3 ரூபாய்க்கு 2 பழம் கேட்கறிய, உனக்கு ஏதாவது விவரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. அவன் சொல்லுவா, நான் விவரம் இல்லாதவன் தான், இப்படிதான் நான் ஏமாந்துக்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கேட்பான். விவரம் இல்லாதவன் சொன்னவன் விவரமா என்ன கேட்கிறான்னா, ஏன் பாட்டி நான் 3 ரூபாய்க்கு 2 பழம் கேட்டேன்ல, அப்பவே நீங்க தந்திருந்தா உங்களுக்கு லாபம் தானே. 2 ரூபாய்க்கு 3 பழம் நீங்க தருவதை விட 3 ரூபாய்க்கு 2 கிடைக்காத அப்படின்னு நான் கேட்கும் போது நீங்க எனக்கு தந்திருந்தா உங்களுக்கு லாபம் தானே. ஒரு பழமும் லாபம், 1 ரூபாய் லாபம். அப்ப நீங்க தந்திருக்கலாமே அப்படிங்கும் போது அந்த பாட்டி சொல்லுவாளா, அப்படி எல்லாம் வித்தோம்னா அந்த பணம் உடம்புல ஒட்டாதுப்பா, ஏமாத்தி சம்பாதித்த பணம் நம்ம வாழ்க்கையில ஒட்டாது அப்படின்ட்டு ஒரு கதை தான். இதுதான் கடந்த காலத்தின் நிலை. கஷ்டப்பட்டாலும் நேர்மையாக உழைக்க வேண்டும், அது அளவில் குறைவாக இருந்தாலும் சரி என்று வாழ்வின் நிம்மதிக்கு அடிப்படை என்று அறிந்து வைத்திருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை பத்தி நாம ரொம்ப அதிகமா மற்றவர்களை விட்டுருங்க, நாம் நமது சமூகம் மார்க்கத்தை சார்ந்த நாம் இஸ்லாத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்துள்ள அந்த நேரத்துல இந்த தவக்குள் நமக்கு இல்லை. நேரிய வழியில் தான் பொருளீட்ட வேண்டும், அதுதான் நிம்மதி, அதுதான் பழக்கம் கிடைக்கிறது என்ற அந்த தவக்குள் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு உழைப்பு இல்லாம வியர்வை சிந்தாம அதிக லாபம் கிடைப்பதற்கு என்ன வழி, எப்படி, அது எங்க, யார் மூலமா கிடைக்கும், இதெல்லாம் நம்மள்ட வாழ்க்கையின் மீது உள்ள நம்பிக்கை பறிபோய் விட்ட காலம். வந்துகிட்டே இருந்த வழி அனைவரமா தெரிஞ்சுட்ட உடனே பட ஆரம்பிச்சது. அப்படி ஆயிடுச்சேன், இப்படி ஆயிடுச்சேன், விமானங்கள்லாம் தடப்பட்டுச்சேன், அப்படியே ஒரு பரிமளிப்பு நமக்குள்ள வந்தது. இந்த வழி இல்லை என்றால் இன்னொரு வழி அப்படிங்கிற நம்பிக்கை நம்மள்ட வரல. உடனே கையில் இருக்கிற பணம் எவ்வளவு இருக்குது எல்லாத்தையும் அங்கே இங்கே சேர்த்து பார்த்தா 10 லட்சம் வரும், யாருக்கு கொடுத்தா மாசம் 25,000 ரூபாய் தருவாரு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இவரை நினைக்க வைப்பதற்கே ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு ஏஜென்ட் இருக்கு. அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு முதலாளி இருக்கார். உடனே இவருடைய மூளையில அப்படி ஒரு எண்ணத்தை போட்டு இந்த 10 லட்சத்தை வாங்கி அவங்க கொடுத்து ஒரு எக்ரிமெண்ட் போட்டு அல்லது எக்ரிமெண்ட் போடாம நம்ப வச்சு 2 மாசத்துக்கு 25,000 கொடுத்த பிறகு 3வது மாசம் சுத்த விட்டுருவாங்க. நான் ஒரு கற்பனை பற்றி பேசல, என்னுடைய கவனத்திற்கு வந்த சில விஷயங்களையே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு நீ எங்க வேணாலும் போ, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எங்க வேணாலும் போ, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த எங்க வேணாலும் போய் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற இருக்கிற அது எதிராளியை பயப்பட வைக்கிறது. எனக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காத அப்படின்னு பயப்பட வைப்பது தான். இப்படி நிறைய ஏமாந்து போனவங்களை நம்ம பார்க்கணும். இந்த ஏமாற்றம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மாசம் 25 வாங்குறியா, அது எந்த வழியில, அது ஒரு ஹராமான வழி ஆயிடுச்ச. இல்ல நான் பிசினஸ்ல போட்டிருக்கேன், எந்த பிசினஸ்ல போட்டாலும் பிக்ஸட் தான், இவ்வளவு பெர்சன்ட் எனக்கு தந்த ஆகணும் என்று சொல்வது வட்டியை தவிர வேறொன்றும் இல்லை. அது ரியல் எஸ்டேட் போட்டாலும் சரி, தங்கத்தில் போட்டாலும் சரி, மளிகை கடையில் போட்டாலும் சரி, அல்லது வேறு துறைகளில் போட்டாலும் சரி, நான் 10 லட்சம் தந்தா எனக்கு மாசம் 25,000 தந்த ஆகணும் என்று ஒப்பந்தம் போடுவது, அவர் தருவதற்கு சம்மதிப்பது, இவர் வாங்குவதற்கு சம்மதிப்பது எல்லாமே வட்டிதான். வியாபாரம் கிடையாது, இல்ல பிசினஸ் அல்ல. பிசினஸ்ங்கிறது பிக்ஸடே கிடையாது. மாசம் மாசம் ஏறவும் செய்யணும், இறங்கவும் செய்யணும். ஏற்றத்தை ஏற்றுக்கொண்டதை போல இறக்கத்தை ஏற்றுக்கொண்டணும். அதே நேரத்தில் அசலுக்கு நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். 10 லட்சம் அப்படியே இருக்கணும், ஏற்ற இறக்கம் இல்லாம 25 அப்படியே வந்துகிட்டு இருக்கணும். அப்படின்னு சொன்னா உனக்கு 5 வட்டி கொடுத்துட்டு அவர் 10 வட்டி கொடுத்துட்டு இருக்காரு. 10 வட்டி வாங்கி 5 வட்டி திருப்பி கொடுக்கிறார். இன்னைக்கு நாம வியர்வை சிந்தாம ரொம்ப உட்கார்ந்த இடத்திலேயே எளிதான முறையில பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி, இந்த யோசனையும் அந்த மாதிரி நாம செயல்படுவதும் தான் தவக்குலுக்கு எதிராக.
இறை நம்பிக்கைக்கு எதிரானது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலாலான முறையில் உழைக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது. அத மேற்கண்ட அந்த வசனம் குசி இலைக்கு என்ற அந்த வசனம் நமக்கு மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் நேரடியாக சொல்கிறார், பைதா குலியத்தி ஸலாம் ஃபன்தஷிரு ஃபில் அர்லி. தொழுது முடிச்சாச்சா, நீங்க பூமியில பறந்து செல்லுங்கள். பறந்துனா பல இடங்களுக்கு நீங்கள் பிரிந்து செல்லுங்கள். வபத்தகும் மின் ஃபதலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்க தேடுங்க. ஃபதலில்லாஹ் என்பது ரிஸ்கில்லாஹ்வுடைய பொருள் தான். அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்க. உங்களை ஜால லக்குல் அல்லாஹ் தலூலா, அவன்தான் உங்களுக்கு இந்த பூமியை வசமாக்கி இருக்கிறார். தலூல் என்ற வார்த்தையை வசப்படுத்தி இருக்கிறார். எப்படி எல்லாம் வசப்படுத்தி இருக்கிறார்? பூமியை பஸ்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், கடல்ல கப்பல்ல போகலாம், விமானத்துல காற்றில் பறந்து போகலாம். ஆக இந்த உலகத்தை உங்களுக்கு தலூலா வசமாக்கி தந்திருக்கிறார். பம்சூஃபி மனாகிபிகா, அதன் தோல் புஜத்திலே, அதாவது அந்த பூமியின் மீது நீங்கள் நடங்கள். வகுலூமில் ரிஸ்கிஹி, அந்த ரிஸ்கை தேடி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவக்குல்ல இறை நம்பிக்கையில உச்சகட்டமானவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களும் தொழில் செய்ததாக இருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த கொல்லராக இருந்தார்கள். கவச உடைகள் தங்களுடைய கையாலேயே தயார் செய்து அதை விற்று அதில் கிடைத்த அந்த பணத்தால் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த தச்சராக இருந்தார்கள். மர வேலைகள் செய்யக்கூடிய தச்சராக இருந்தார்கள். அண்ணலிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சிறு வயதில கூலிக்கு ஆள் வைத்தார்கள். வாலிப வயதில வியாபாரம் செய்வதற்காக பல ஊர்களுக்கு அவர்கள் பயணித்தார்கள். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், கஸபுல் ஹலால் ஃபரீலத்தும் பாதல் ஃபரீலா. ஹலாலான சம்பாத்தியத்தை தேடி செல்வது என்பது கடமைக்கு பிறகு உள்ள கடமையாகும். தொழுகை, வரலாறு தொழுகை முதல் கடமை. அடுத்த கடமை என்பது நாம் சம்பாதிப்பதற்காக, ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்காக செல்வது. இது ஒரு கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது கையால் உழைத்து அதன் மூலம் சாப்பிடுவதை விட மிகச்சிறந்த உணவு என்பது கிடையாது. என்ன வயசானாலும் சரி, தன் கையால் உழைத்து சாப்பிடுகின்ற அந்த நிலை என்பது மிகச்சிறப்பு. அவன் உழைப்பதற்கான வாய்ப்பு உடல்ல இருக்கும் பொழுது அது வயசு வித்தியாசம் இல்லாம நீங்க உழைக்க வேண்டும். அப்படி உழைத்து சாப்பிடுங்க, அது உங்களுக்கு சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். தமிழகத்துலதான் 50க்கு மேலேயே சுகர் வந்து உட்கார வச்சிருக்கு. ஆனா வடநாடுகள்ல பார்த்தா 80க்கு மேலேயும் 100 கிலோ மூட்டையை தூக்குற ஆட்களை நம்ம பார்த்திருக்கோம். 100 கிலோ சீனி மூட்டையை அப்படியே முதுகுல தூக்கிட்டு ஒரு நல்லாப்பா வரல. சாகரம்பூர்ல நாங்க ஓடுற காலத்துல மதரசாக்கு சீனி வந்து லோடு இறங்கும், அப்படியே 100 கிலோ தூக்கிட்டு வருவார். வயசாளி ஆள் உடம்புல சதையே இருக்காது, வெறும் எலும்புதான். அதே மாதிரி இங்க பகுதிகளில் நான் ஒரு வயசான ஒரு கிழவியை பார்த்திருக்கேன். இந்த பழங்கள் விற்கிற கடை, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை அப்படி இருக்கு. கிட்டத்தட்ட 75-80 வயசு இருக்கும். அப்ப அந்த பாட்டியை சந்திச்சு, ஏன் பாட்டி நீங்க வந்து விற்கிற வாங்கிற வீட்டுல யாரும் இல்லையா? எல்லாம் இருக்கும் ராசா, இருந்தாலும் நம்ம சும்மா தானே இருக்கோம், அதனால போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வாரம். அப்ப அந்த வயசுல உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்ற பொழுதிலும் உழைக்கின்ற அந்த எண்ணம் என்பது 2 விஷயத்தை கொடுக்குது. ஒன்று, உடல் ஆரோக்கியமாக்குது. இரண்டாவது, இன்னும் நான் உழைச்சுதான் சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு மன அமைதியை, மன நிம்மதியை தருகின்றன. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ், மா அகல அஹதுன் தஆமன் கத் கைரன் மின் ஐ யகுல மின் அமலிஹி. தன் கையால் உழைத்து சாப்பிடுகின்ற அந்த உணவை விட சிறந்த உணவை உங்களில் யாரும் சாப்பிட முடியாது. எனவேதான் ஒரு அன்சாரி தோழர், உழைப்பதற்கு தகுதியான பருவத்தில் உள்ள ஒரு அன்சாரி தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில வந்து யாசகம் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொடுக்கல், மாறாக உன் வீட்டில் அவருடைய பொருள் என்ன இருக்குன்னு கேட்டார். அவர் ஒரு ஏழ்மை நிலையில உள்ளவர் தான். அவர் சொன்னார், ஒரு தட்ட கோப்பை இருக்கு, தட்டு சாப்பிடுவதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும். ஒரு போர்வை இருக்குது, சில சமயம் உடுத்திக்கிடுவோம், சில சமயம் அதை போத்தி படுத்துக்கிடுவோம்.
இந்த 2 தான் என்னுடைய பொருள். ஏழ்மைதான். அவருடைய பொருளை பார்த்தாரு, அவர் ஏழை தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2ஐயும் கொண்டு வாங்கன்னா 2ஐயும் கொண்டு வர சொன்னாங்க. பிறகு சஹாபாக்களுக்கு முன்னால வச்சு இந்த விலைக்கு நான் ஏழை போடுறேன், நீங்க ஏழை கேட்கலாம். ஒருத்தர் ஒரு திருகத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். நபி அவர்கள் வந்தார். 2 அல்லது 3, 8 திருகத்துக்கு அல்லது 3 திருகத்துக்கு யாராவது விருப்பப்பட்டா சொல்லுங்க. அப்போ ஒரு சஹாபி சொன்னாரு, 2 திருகத்துக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அதை விட்டுட்டு 2 திருகத்தை வாங்கினாங்க. அந்த 2 திருகத்தையும் அந்த அன்சாரி சஹாபி கையில கொடுத்து, ஒரு திருகத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு இப்பொழுது தேவையான உணவு பொருளை வாங்குங்க, இன்னொரு திருகத்துக்கு மரம் வெட்டக்கூடிய ஒரு கோடாரி வாங்கிட்டோம், இரும்பு துண்டு கோடாரியை வாங்கிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று செய்தார். ஒரு திருகத்துக்கு உணவு பொருளை வாங்கி வீட்டுல கொடுத்துட்டு இன்னொரு திருகத்துக்கு அந்த இரும்பு கோடாரி துண்டை மட்டும் வாங்கிட்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கையாலேயே அதற்கு ஒரு அழகான பிடி, ஒரு நீளத்துக்கு நம்ம வாங்கி வெட்டுற மாதிரி 2 கையில பிடிச்சி வெட்டுற மாதிரி நீளமான 2 அடியில ஒரு பிடியை செஞ்சு அதுக்கு மாட்டினாங்க. நல்லா யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கோடாரிக்கு பிடி செய்து போடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கு. அந்த வேலையை அவர்கள் தெரிந்திருந்தார்கள். ஆட்டுக்கு பால் கறக்க தெரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுக்கோலை உடைக்க தெரிந்திருந்தார்கள். செருப்பு அணியக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அறுந்தால் அந்த வாளை தைக்கக்கூடிய அளவுக்கு அணி தெரிந்திருந்தார்கள். ஆடை அணியக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை தைப்பதற்கும் கிழிந்தால் தேவைப்பட்டால் ஒட்டு போடுவதற்கும் தெரிந்திருந்தார்கள். அது அவர்களுடைய கைத்தொழில் என்று அவர்களுக்கு என்ன தேவை அதை தெரிந்து வைத்திருந்தார்கள். எனவே அந்த கோடாரிக்கு தங்கள் கையாலேயே மிக அழகான பிடியை செய்து அதை மாட்டி அவரது கையில் கொடுத்து காட்டுக்கு போய் மரம் வெட்டுங்க, அதை வேலையாகி நாட்டில் கொண்டு வந்து விற்று நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், 15 நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார். அண்ணனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபி இப்படியே செய்தார். 15 நாள் கழிச்சு நபி அவர்கள் சொன்ன மாதிரி 15 நாள் கழிச்சு வந்தார். அவர் கையில் அவருடைய சம்பாத்தியமாக 10 திருகங்கள் இருந்தன. ஒரு திருகத்தை யாசகம் பெற வேண்டும் என்று வந்தவர் இன்னைக்கு நபியுடைய அறிவுரையால் 10 திருகத்திற்கு சொந்தக்காரராக வந்தார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது அந்த நிலையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து சொன்னார்கள், நீங்க உழைச்சி சம்பாதிச்ச இந்த பணம் இருக்கிற இது உங்களுக்கு சிறப்பு, நீங்கள் உழைப்பது உங்களுக்கு சிறப்பு. யாசகம் செய்வதை விட யாசகம் செய்வது உலகத்தில் இழிவு, மறுமையில் உங்கள் முகத்தில் ஒரு வடுவை உங்களுக்கு அதை ஏற்படுத்திவிடும். அந்த வடு இவர் உலகத்துல யாசகம் கேட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு இழிவு உங்களுக்கு வரும். அந்த நிலையை விட இந்த நிலைதான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை உழைக்க தூண்டினார்கள் என்று இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அபூ தாவூத் என்ற கிதாபில 1398வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு உள்ள இந்த கால சூழலை நாம் பார்க்கும் பொழுது யாசகம் செய்வதை ஒரு தொழிலாக ஆகிக்கொண்டு பள்ளிவாசல் தோறும் வெவ்வேறு தலைப்புகள்ல வந்து யாசகம் செய்வது ஒரே நபர் தான். 6 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து வேற வேற டைட்டில் இல்ல. ஒரு தடவை கும்பகாரியம் என்று வந்தால், ஒரு தடவை ஆபரேஷன் என்று வரும்போது, ஒரு தடவை தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு முறை தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை என்று வெவ்வேறு தலைப்புகள்ல வந்து யாசகம் செய்வதை பார்க்கணும். ஆனால் நல்ல உழைப்பதற்கு தகுதியான நிலையில உள்ளவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத மாதிரி நாமளும் அவர்கிட்ட உழைக்க தூண்டுகின்ற வகையில நீங்க ஏதாவது தொழில் பார்க்கலாம அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன பதில் சொல்றாங்க? இன்னைக்குள்ள காலத்துல இதுவும் தொழில் தாங்க, இதுவும் தொழில் தான், இதுலயும் கஷ்டம் இருக்குது, இது யாசகர்கள் ஒன்று சும்மா நேர்பட்ட வேலை, இது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை தெரியுமா என்று சும்மா இருப்பது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா பாருங்க, அந்த லாஜிக்கு மக்கள் வந்துருந்தாங்க. சும்மாவே எங்கேயுமா அப்படின்னு கேட்டா சும்மா இருக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா, நீ 10 நிமிஷம் சும்மா உட்கார்ந்து பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி யாசகம் கேட்பது பிச்சை எடுப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. இதுவும் கஷ்டப்பட்டுதான்
சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் பேசக்கூடிய அளவுக்கு வந்துடுறான். உண்மையில் அதுல ஒரு சிறந்த இருக்கிறவங்க இல்லன்னு சொல்லல. பள்ளிவாசல்கள் லேசா இருக்கலாம், தெருவா வீடு வீடா போறாங்க பார்த்தீங்களா, அதுல சிறந்த இருக்கதான் செய்யும். முதல்ல வாசல்ல வந்து நிக்கணும், சலாம் சொல்லணும், சலாமுக்கு உள்ள இருந்து பதில் வரணும், வந்தது காசை கொடுக்கணும், அதை வாங்கிட்டு கிளம்பணும் என்று அதுலயும் பல சிரமம் இருக்குது. அதற்காக வேண்டி அது சரி என்று நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அவங்க வந்து காரணமாகவும் சொல்லக்கூடாது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கு இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலையில ஆண்களும் பெண்களும் வந்து நிற்பதை பார்க்கும் பொழுது அது மனசுக்கு மிக சங்கடமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. எது எப்படியோ உழைப்பது சிறப்பும், அந்த உழைப்பினால் கைகளில் ஏற்படுகின்ற காய்ப்பு என்பது உயர்வாரு. சில பேர் நம்ம முசாபா செய்யும் போது அந்த கை அப்படியே சொரசரன்னு இருக்கும். நம்ம கை வந்து அப்படியே நல்லா பச்சை மாதிரி இருக்குது. ஆனா சிலருடைய கையை நாம தொடும்போது அந்த கை சொரசரப்பா இருக்கும். உண்மையிலேயே பாக்கியமான கைகள், உழைத்து காய்த்து போன அந்த கைகள் இருக்கிற பாக்கியமான கைகள். உழைக்கும் பொழுது உடல்ல வேர்வை சென்று பாருங்க, அது உயர்வான ஒன்று. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பவன் வியர்வை காயும் இருப்பாங்க. அவன் உழைச்சு முடிச்சுட்டான், வேலையை செஞ்சு முடிச்சுட்டான் என்றால் அவன் உடலில் ஏற்பட்ட அந்த வியர்வை காய்வதற்கு முன்பாக அவனுக்கான கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதமில்லாமல் கூலியை கொடுக்க சொன்னதை உழைத்தவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த உழைத்தவனுடைய கூலி உயர்வான ஒரு மனிதர் வேண்டாட்டு ஒரு நாள் சம்பளம் எனக்கு வேண்டாட்டு போயிட்டார். இந்த முதலாளி பார்த்தாரு, பல பேரை வச்சு நம்ம வேலை வாங்கலாம், எல்லாருக்கும் கூலியை கொடுத்தோம், ஆனா ஒருத்தர் மட்டும் வேண்டாட்டு அப்படின்னு நினைச்சு பரவாயில்ல லாபம் அப்படின்னு அவர் நினைக்கல. அது அவருடைய ஹக்கு, அவருக்கான உரிமை. என்றைக்காக ஒரு நாள் அவன் தேடி வரலாம், அப்படி வந்தால் அவனுக்கான அந்த ஹக்கை நான் கொடுப்பேன் என்று முதல்ல நியத் பண்ணார். இரண்டாவது, அவன் வருகின்ற வரை அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதை நாம பல்கி பெருக செய்யலாமே என்று அதை பல்கி பெருக செய்தார். பல்லாண்டுகளுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரு நாள் சம்பளத்தை தேடி அந்த மனிதர் வந்தார். ஒரு நாள் வருமானவர் அப்படி நினைச்சார் பார்த்தீங்களா, வந்தா நம்ம கொடுக்கணும், அது நம்முடைய கடனை நினைச்சார் பாருங்க. அந்த மனிதர் அந்த ஒரு நாள் சம்பளத்தை பல்கி பெருக செய்து பல்லாண்டுகள் கழித்த பிறகு அந்த மனிதர் வருகிறார். எனக்கான ஹக்க கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொன்னார், அங்க பாருப்பா, அங்க மேய்கிற எல்லா மாடுகளும் அதை மேய்க்கிற மேய்ப்பாளர் உட்பட உன்னுடைய ஒரு நாள் சம்பளம் தான், கூலி தான், எடுத்துக்கோன்னு சொன்னார். பெய்தாலுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஒரு நாள் சம்பளத்தை கேட்டாலே நீ யாருன்னு எனக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாரோ, தரமாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்துல வந்தவருக்கு அதுல மேய்கிற மாடுகள் எல்லாம் உனக்குள்ள அந்த ஒரு நாள் சம்பளத்துல வந்தேன்னா எடுத்துட்டு போன்னு சொன்னா கேலியா பண்ணுறாரு. என்ன கேலியா செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் போது நான் கேள்வி பண்ணலப்பா, உண்மைதான் அப்படின்னு உடனே அவர் மிக்க மகிழ்ச்சியோடு அந்த மாடுகளை எல்லாம் பற்றி கொண்டு சென்றார். அவ்வளவு பெரிய சுத்தர். ஒரு கற்பனைக்கு ஒரு 10 மாடு வச்சுக்கிடுவோங்க, ஒரு மாட்டுக்கு 20,000 அப்படின்னு சொன்னா 10 மாட்டுக்கு 2 லட்சம் ரூபாய். அவருடைய சொத்து, அவருக்கான சம்பள அமைப்பு வந்து 20 ரூபாய் இருக்கலாம். 20 ரூபாய் என்பது 2 லட்சமாக மாறி நிற்கும் பொழுது அவ்வளவு பெரிய அந்த பணத்தை அவர் எடுத்துக்கொண்டு செல்லும் போது இவர் மனசுல எந்த சலனமும் ஏற்பட, அது அவருக்கானது, அவர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்று அந்த நல்ல மனசோடு இந்த காரியத்தை அவர் செஞ்சாரு. அது யாருக்காண்டி செஞ்சாரு? அது அல்லாஹ்வுக்காண்டி. ஏன்னா நாளை மறுமையில அந்த ஒரு நாள் கூலியை பத்தி நாம விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துச்சு. அதனால அந்த ஒரு நாள் கூலியை கொடுத்துட்டு அவருடைய பொறுப்பு நீங்கிடும். ஆனா அதை இவ்வளவு பெருசா மாத்தி கொடுத்தாரு பாருங்க, அங்கதான் அவருடைய பெரிய உள்ளம், தயாரமான அந்த எண்ணம், அதுவும் அல்லாஹ்வுக்காக அந்த இக்லாஸ் வெளிப்படுது. அந்த செயலுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவர் ஒரு நாள் கஷ்டப்பட்ட பொழுது கொகையில மாட்டிக்கிட்டார். மழைக்காக, இடிக்காக அவர் வந்து கொகையில ஒதுங்கியவது பாரம் மூடிச்சு. தன் பலம் கொண்ட மட்டும் அதை தள்ள முயற்சித்துக் கொள்ள முடியல. உடனே அல்லாஹ் கையேற்றினார். இந்த காரியத்தை நான் உனக்காகத்தான் செஞ்சேன் என்பது உனக்கு தெரியும், எனவே இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் துஆ செய்த பொழுது அல்லாஹ் அவர் செஞ்சது எனக்குத்தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டார் என்பதற்கேற்ப பாறை உருண்டது. அவர் குகையிலிருந்து வெளியில் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் நமக்கு என்ன நினைவூட்டுகிறது என்றால், உழைத்தவரின் கூலி என்பது உன்னதமானது, எந்த வகையிலும் அதில் நாம் துரோகம் செய்துவிடக் கூடாது என்பதை சொல்லுகிறது.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் லஈஃப். பலகீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் அல்லாஹ்வுக்கு பிரியமானவன். இங்க பலமுள்ளவன் என்பதை எல்லா வேலையும் செய்வதற்கு தகுதியானவன். பலகீனமானவன் என்பது சும்மாவே இருக்க நினைப்பவன். எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருக்க நினைக்கிறவனை விட எல்லா வேலையும் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் தகுதி உள்ள ஒருவன் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனா இன்னைக்குள்ள கால சூழலை பார்க்கும் போது இளைஞர்களுடைய மனதிலே எப்படிப்பட்ட நம்ம பார்க்கிற சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு இளைஞர் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார், தம்பி நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க? அவரு சொன்னாரு, எங்க அத்தாவுக்கு நான் உதவியா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த காலத்திலே அத்தாவுக்கு உதவியா இருக்கிற பிள்ளைங்க பார்க்கறது ரொம்ப அறிவா இருக்க. சரி தம்பி, உங்க அத்தாக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டார். எங்க அத்தா சும்மா இருக்காரு, அவருக்கு உதவியா நானும் சும்மா இருக்கேன். அத்தா சும்மா இருக்காரு, அவருக்கு உதவியா நானும் சும்மா இருக்கேன் அப்படின்ட்டு லாஜிக்கா பதில் சொல்லக்கூடிய பிள்ளை. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் உழைக்கணும்? எங்க அத்தாவே உழைக்கலையா, நான் ஏன் உழைக்கணும் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் மட்டுமா சும்மா இருக்கேன்? என் அத்தாவும் சும்மா தான் இருக்காரு. முதல்ல அவரை போய் நீங்க உழைக்க சொல்லுங்க, அப்புறம் நான் உழை. இப்படி எல்லாம் இடக்கு மடங்கா பல கருத்துக்கள் அதுக்குள்ள இருக்குது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நாம புரிந்து கொள்ள வேண்டும், சும்மா இருப்பது சோம்பேறிகளுடைய வேலை. சோம்பேறித்தனம் என்பது தரித்திரியம். தரித்திரியம் என்பது நமது வாழ்க்கைக்கு ஆகாது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக்க மினல் ஜுப்ரி வல் புக்ல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரில் ரிஜால். ஒரு பெரிய துஆ. சில விஷயங்களை விட்டு நபியர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும். இயலாது, நீதான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு மற்றவர்கள் என்ன பார்த்து சொல்லிடக்கூடாது. இவன் எந்த வேலைக்கும் உதவ மாட்டான், உதவாட்டாய், இதான் இயலாமைங்கிறது. அப்போ இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் அல்லாஹ்வே நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. அப்படின்னா சோம்பேறிகள் தான் சும்மா இருப்பாங்க. எனவே சும்மா இருப்பது என்பது தரித்திரியம், அது ஆகாது, அது பாதுகாப்பு தேட வேண்டிய ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆகையினால் நம் உடலில் வலு இருக்கின்ற காலம் வரை நாம் உழைக்க வேண்டும். உழைப்பின் மூலமாக வழியில் தேட வேண்டும் என்பதே இஸ்லாம் சொல்லுகின்ற பாடம். அந்த உழைப்புக்கான முக்கியத்துவத்தை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். உங்களுக்கு உணவு தேவைப்படுகின்ற பொழுது அந்த மரத்தின் கிளையை பிடித்து நீங்கள் உடுக்குங்கள் என்று உழைப்பினுடைய உயர்வை மதிப்பை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வகையில அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையாக உருவாக்கி இருக்கிறார் என்று நம்முடைய அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை நம் அனைவரும்